சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி, அண்ணி வாங்க அண்ணி. உட்காரு உட்காருமா. சொல்லுங்க அண்ணி. என்னம்மா அவ்ளோ தூரம் நான் உன்னை கூப்பிடுறேன், நீ பாட்டுக்கு எதுவுமே காதுல வாங்காம மேல வந்துட்ட? ஏய், என்ன அழுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. என்ன நீ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? செல்வி, என்ன பிரச்சனை? இல்ல அண்ணி, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. நிஜமா, வேற எதுவும் இல்ல. நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுலதான் உனக்கான வலி தெரியுதுமா. உண்மையை சொல்லு, என்ன ஆச்சு? வேலுவுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இது பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேம்மா அவன்கிட்ட. ஆமா அண்ணி, உங்க தம்பிக்கும் எனக்கும் தான் பிரச்சனையே. ஆனா அத உங்களால தீர்த்து வைக்க முடியாதுங்கிறப்போ அத சொல்லி நான் உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பல. செல்வி, நான் ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அமைதியா இருக்க. சண்டை போட்டீங்களா? அவன் ஏதாவது சொன்னா நான் உன்ன அது என்கிட்ட சொல்லு. இல்ல அண்ணி, அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் என்ன? நீ இந்த மாதிரி வருத்தப்பட்டு உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல. நீ இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கேன்னா உன் மனசுல ஏதோ வலிய சுமந்துட்டு இருக்கேன்னா அர்த்தம். என்ன அது? அது நீ என்கிட்ட சொல்லு. அப்பா அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறியா? அது வருத்தப்படாதமா. என்ன சொல்றது, இப்ப இருக்கிற சூழ்நிலை இப்படியே இருந்துராது என்ன? எல்லாம் சீக்கிரமா மாறிடும். நானும் அப்படிதான் அண்ணி நினைக்கிறேன். ஆனா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இது மாறுங்கிற நம்பிக்கைய என்கிட்ட இருந்து எடுத்து தூரம் போட்டுருச்சு அண்ணி. நான் என் நம்பிக்கையை இழந்துட்டேன். செல்வி, உன் வலி எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நீ இப்படி உட்கார்ந்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சிரும். அப்புறம் எப்படி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சொல்லு? நான் ஒன்னு சொல்லட்டுமா? என் தம்பியோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்க யாரும் உங்க அப்பா அம்மாவை நீ போய் பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம்னு சொல்லவே இல்ல. நீ எப்ப வேணாலும் அங்க போகலாம், இங்க வரலாம். நீ தாராளமா சந்தோஷமா அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்காகவா இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப? வேணும்னா நீயும் வேலுவும் ஒரு வாரம் அங்க போய் தங்கிட்டு வரீங்களா? சரிங்க அண்ணி. சரி, வேலு வரட்டும், அவன்கிட்ட நான் பேசுறேன். ஒரு வாரம் 2 பேரும் அங்க போய் ஜாலியா தங்கிட்டு வாங்க, சரியா? சரிங்க அண்ணி. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து கண் கலங்கிட்டு இருக்க. போன் கீழே வச்சுட்டு வந்துட்டேன், இத குடுக்கதான் வந்தேன். தேங்க்ஸ் அண்ணி. நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத என்ன? ரெஸ்ட் எடு. சரிங்க அண்ணி. என் மனசுக்குள்ள இருக்கிற வலிய, அந்த காயத்தை நான் எப்படி வெளியே சொல்ல முடியும்? உள்ளுக்குள்ளே வச்சு வச்சு செத்துக்கிட்டு இருக்க. அவர் மேல எனக்கு அளவு கடந்த பாசம், அன்பு, காதல் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே ஒரு தரக்குள்ள போட்டு மறைச்சு ஒரு பொய்யான வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை என்ன மாற விடாம தடுக்குது. எனக்கும் அவருக்குமான இந்த தர எப்போ விலக போகுதுன்னே தெரியல.